தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைமருக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதில் டைமர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ்லாம் கேட்டிங்க. டவுட்ஸ்க்கான வீடியோஸ் என்ன பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கான டாஸ்க்கை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ டைமரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டைமரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 டைமர் எடுத்துகிட்டு 1 செகண்ட் டிலே எல்இடி ஆன் ஆஃப் ஆகணும். ஓகே, ஒரு செகண்டில் எனக்கு என்ன ஆகணும், 1 செகண்ட் ஆன் ஆகணும், 1 செகண்ட் வந்து ஆஃப் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் வந்து என்ன பண்ணிப்போம், மேக்ஸிமம் டிலே எவ்வளோ வரும், மினிமம் டிலே எவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டிலேக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், டைமர் 0, டைமர் 1, டைமர் 2 இது ரெண்டுமே பார்த்துருப்போம். மேக்ஸிமம் டிலே பார்த்தீங்க அப்படின்னா 60 மில்லி செகண்ட்ஸ் தான் என்னால் டைமர் 0 ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ 60 மில்லி செகண்ட்ஸ் என்ன பண்ணிப்போம், எல்இடி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் எனக்கு என்ன பண்ணணும், 60 மில்லி செகண்ட்ஸ் இல்லாமல் 1 செகண்ட்ஸ்க்கு எல்இடி ஆன் பண்ணிட்டு எகெயின் ஆஃப் பண்ணணும். அப்போ அதுக்கான இதை வந்து என்ன பண்ணுங்கள், டைமர் 0 வந்து போடுங்க. அடுத்து டைமர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 524 மில்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணியிருப்போம், மேக்ஸிமம் டைம் டிலே வந்து ஜெனரேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து எல்இடி ஆன் ஆஃப் ஆகணும். ஓகே, ஒரே எல்இடி தான், ஆனால் 10 செகண்ட்ஸ் ஆன் ஆஃப் ஆகணும். எல்லாமே வந்து செகண்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். டைமர் 0 பார்த்தீங்கன்னா 1 செகண்டு, டைமர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்டு. அடுத்து டைமர் 1 பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிப்பேன், டேரெக்டாக அதுவும் வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் 60 மில்லி செகண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். எனக்கு என்ன பண்ணுங்க, அதில் 30 செகண்ட்ஸ் வந்து ஹார்ட் பீட் கோடு. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுங்க, டைமர் 1 வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் கோடு வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஹியூமனோட நார்மல் ஹார்ட் பீட் பார்த்தீங்க அப்படின்னா 72லேருந்து 84 வரைக்கும் வரலாம். ஓகே, நார்மல் ஹியூமனோட ஹார்ட் பீட் வந்து 72 வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 to 80க்குள்ளே வரலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 30 செகண்ட்ஸ் ஹார்ட் பீட்டை எடுத்து அந்த 30 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு எத்தனை பல்ஸ் வருது அப்படின்னு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை பல்ஸ் உள்ளே வருது அப்போ அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்கள், இன்டிமேட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுங்க. ஏன்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு பல்ஸ் தானே. அப்போ நீங்கள் ஒரு பல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு சுவிட்ச் வச்சாகணும். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு. ஓகே, ஒரு சுவிட்சை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா சிம்னஸில் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணல. இப்போ ஒரு சுவிட்ச், இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 செகண்டில் எத்தனை டைம் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா அதான் என்ன, உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 2 யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு எல்இடியை வந்து ஆன் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டைமர் 0 1 செகண்ட் சொல்லியிருக்கேன். டைமர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு எல்இடி ஆன் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஃபாரில் போச்சு போட்டாலும் ஓகே, இல்லை ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. எனக்கு அதில் வந்து எந்த விஷயமே கிடையாது எனக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணி வச்சிட்டாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து கவுண்டர். ஓகே, ஏன்னா கவுண்டர் 0 கவுண்டர் 1 அப்படி 2 கவுண்டர் பார்த்தோம். இப்போ கவுண்டர் 0 பார்த்தீங்க அப்படின்னா 3 எல்இடி எடுத்துங்க. ஃபஸ்ட் எல்இடி 0 to 100 வரைக்கும் இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணணும், ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகணும், க்ரீன் எல்லோ வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, எல்இடிக்கு வந்து நேம் வந்து ரெட்டு க்ரீன் எல்லோன்னு கொடுத்துருங்க. அப்போ வந்து 0 to 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெட் எல்இடி மட்டும் ஆன் பண்ணு, க்ரீன் எல்லோ வந்து ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லிடலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெட் எல்இடி வந்து ஆஃப் ஆகிட்டு க்ரீனும் எல்லோவும் எனக்கு ஆன் ஆகணும். ஓகே, இது வந்து கவுண்டர் 0வோட டாஸ்க்கு. அடுத்து கவுண்டர் 1க்கான டாஸ்க் என்ன அப்படின்னா 0 to 1000 வர வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும், ரெட் எல்இடி வந்து ஆனில் இருக்கணும், க்ரீன் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1001லேருந்து 65 535 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும், க்ரீன் எல்இடி ஆன் ஆகணும், ரெட் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, இதில் வந்து 2 எல்இடி தான் கொடுத்துருப்பேன், அதில் 3 எல்இடி கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்க்கை யோசிச்சு போடுங்க. ஆனால் இதில் வந்து கவுண்டர் 0 மட்டும் தான் நான் சொல்லிப்பேன். இதில் வந்து இன்புட் சுவிட்ச் யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணலாம், கவுண்டர் 0 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்போ என்ன பண்ணலாம், RA4 வந்து இன்பில்டாகவே கவுண்டர் 0 ஒர்க் ஆகும். அதே மாதிரி RC0 என்ன ஆகும், கவுண்டர் 1க்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த டாஸ்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.